ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான், அடைத்தவர் எனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். யார் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ, சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறதை அடைப்பார். அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உனக்காய் திறக்க போறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதை பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு அடைச்சிருக்கிறார்? உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாரோ? இல்ல, அடைச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு சீக்கிரம் திறக்க போறார் சொல்லுங்க. சொல்றீங்களா? என்ன சிரிப்பு! 32 பல்லம் அப்படியே தெரியும். ஆமா, அப்படியே திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் திறக்க போறார் சொல்லுங்க. இப்ப 32 28 தான் தெரியுது. அடைத்தவர் திறப்பார். பல நேரத்தில் அடைச்சதை பார்த்துட்டு நாம என்ன டிசைட் பண்றோம்னா, என்ன அடைக்கிறதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன அடைச்சி போட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்காக அடைத்தவர் ஒரு நாள் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். 2 நாட்கள் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அதிகமாக, வேற வார்த்தையை படிக்கவே விடல ஆண்டவர். இந்த 2 நாட்களா கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். ஆமென். சிலர் உள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார், சில பாதையில உட்கார வச்சிருக்கிறார். அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வேலைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும். சும்மா உட்கார்ந்து வெளியில இருக்கும்போது பேழையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு போய் மரத்தை வெட்டுவார், அதை செய்வார், இதை செய்வார், 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு உட்கார அப்படின்ட்டாரு. உட்கார உட்கார சரி உட்கார வச்சிங்க, ஓகே. எதுக்கு ஆண்டவர் வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான். கர்த்தர் உன்னை புறப்பட வைக்க போகிற ஒரு நாள் உண்டு. உனக்காய் திறக்க போகிற வாசல் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் துவக்கினவர் அதை முடிக்கிறது வரையிலும். ஆமென். ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். யாரு அடைச்சாரோ அவர் தான் திறப்பார். ஆமென். இதுல ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல, நீ திறக்க ட்ரை பண்ணாத. சில ஆலோசனைகள் வரும், நீ இதை திறந்து பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஹே, அடைச்சது அவராகும். அடைச்சது அவர். அவர் அடைச்சார்னா அவர் திறப்பார். அடைத்தவர் திறக்கிறது வரை நான் சைலண்டா இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கணும். யோபு அமைதியா இருக்கிற. அதனாலதான் யோபின் பொறுமையை குறித்து படிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி யாக்கோபுல இருக்கு. யோபு சைலண்டா இருக்கிறார். அவர் அடைச்சதுக்கு அவர்கிட்ட 4 கேள்வி கேட்டிருக்கலாம். எதுக்கு அடைச்சிங்கன்னா சைலண்டா இருக்கிறார். ஆமென். நேற்றுக்கு இது தியானிச்சுட்டு இருக்கும்போது யோபுட்ட ஒருவேளை கேட்டிருக்கலாம், யோபுவே என்ன நீ அமைதியாவே இருக்கிற? யோபு சொல்லியிருப்பா, அடைச்சது அவர் தானே, அவர் திறப்பார், அவர் திறப்பார். அடைச்சது அவர், ஆனால் அவர் எனக்காய் திறப்பார். ஹல்லேலூயா. எனக்காய் திறப்பார். அடைத்தவர் திறக்க வல்லவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நீ ஆரம்பத்தில் சில கிரியைகளை பார்த்ததும் உன் முடிவு எப்படியோ இருக்கும் நீ நினைக்கிற. அப்படி அல்ல. உன் துவக்கம் அடைபட்டது போல இருக்கலாம், ஆனால் உன் முடிவில் கர்த்தர் உனக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது நல்லது சொல்லிட்டு அதே வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். ஆமா, இதுதான் நமக்கு தேவை. இந்த அடைபட்ட வாசல்ல அவர் திறக்கிறது வரை ஒரு தேவ பிள்ளை கிட்ட வெளிப்பட வேண்டியது என்ன தெரியுமா? பெருமை அல்ல. அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அது இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போம். நம்ம இந்த பொறுமைங்கிறது மட்டும் நம்ம இந்த மனுஷன் வாழ்க்கையில வளர்றது
இல்லை நீங்களாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறுமைசாலிகள் மாதிரி முகத்திலே தெரியுது. இல்லை எவ்வளோ பொறுமை உள்ளவர்கள் என்பதை வீட்டில் வந்து பார்த்தாதான், அதுவும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லாவே தெரியும். பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கிறையா. அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொறுமை இல்லை, இப்போ அது 3 பிள்ளைங்களாம் வந்த பிறகு இந்த பொறுமைங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, நிறைய கத்து தரார் ஆண்டவர், கத்து தந்துட்டே இருக்கிறார். பொறுமைங்கிறது நம்முடைய லைஃப்ல வந்து பைபிள் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல. நீ என்ன பண்ணு, பொறுமையாரு, பொறுமையாரு. ஏன் நீ பொறுமையா இருக்கணும்னா, உன் வாசலை அடைத்தது நீ அல்ல, உன் வாசலை அடைத்தது உன் சொந்தங்கள் அல்ல, உன் வாசலை அடைத்தது எந்த மனிதர்களும் அல்ல, கர்த்தர் உன் வாசலை அடைத்திருக்கிறார். ஆனா யோபு வெயிட் பண்றார், யோபு வெயிட் பண்றார். யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசியுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே சொல்லிட்டு சொல்றாங்க, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அப்ப பொறுமையா, இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் நான் பொறுமையா இருக்கணும். எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அவர் திறக்கிறது வர, அவர் திறக்கிறது வர. நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் இந்த பொறுமை ரொம்ப அவசியம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் வாசியுங்கள் வேகமாக. எபிரேயர் 6வது அதிகாரம் 11 முதல். அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். எதை காண்பிக்க ஆசையா இருக்கணும்னா அந்த பொறுமையை காண்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் இன்றைக்குள்ள செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன். அடைக்கப்பட்டவன் பொறுமையாய் காத்திருப்பானால் அவனுக்காய் ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனங்களை நீ கை கொண்டபடியால் இது உனக்காய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அடைத்தவர் வாசலை திறக்கிறார். அன்பான சபையை, ஒரு காரியத்தை நன்றாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமை, நான் அடைக்கப்பட்டிருப்பதல்ல தேவனுடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் அடைச்சி வைக்கிறார். ஏன் அடைத்து வைக்கிறார் என்பதை குறித்து நான் இப்பொழுது செய்தி பேசும்போது உங்களுக்கு புரியும். அவர் அடைச்சி வைக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட வாசல் எனக்காக திறக்கும். ஆனால் நான் திறக்க கூடாது, எந்த மனுஷனும் திறக்கவும் அலோவ் பண்ணக்கூடாது. அடைச்சவர் அதை திறக்க நான் அலோவ் பண்ணணும். அதுவரை வெயிட் பண்ணணும். அது ஒருவேளை இன்னைக்கே திறக்கலாம், அல்லது ஒருவேளை நாளைக்கே திறக்கலாம், அல்லது அடுத்த மாசத்துல திறக்கலாம், அல்லது இந்த வருஷம் தாண்டி அடுத்த வருஷமும் திறக்கலாம். ஏன் அடுத்த வருஷமும் திறக்காம அதுக்கு அடுத்த வருஷமும். ஆனா ஒண்ணு கேரண்டி, திறக்கிறது வரை உயிரோட வச்சிருப்பார். இப்பதான் சிலர் மூச்சே வருது. ஏற்கனவே வருஷம் தாண்டி இன்னைக்கா நாளைக்கா நாங்க திறக்கிறது வரை நோவே உன் முட்டியில ஒண்ணு கூட கீழே விழாதபடி காத்து நடத்தை ஆண்டவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க மாத்த நல்ல கைகளை தட்டி, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஹல்லேலூயா என் கண்ணா செய்வீர். நீர் செய்ய எனக்காக சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் வேலைக்காய் ஒரே ஒரு சரணத்தை மாத்திர பாடி வார்த்தை கேட்கலாம். கிருபையே எனக்கு வேலைக்காக
காத்திருக்க பொறுமையை எனக்கு. நல்ல கைகளை தட்டி நீர் செய்ய நீர் செய்ய நீர் செய்ய நீர் செய்ய. ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை பாடுவோம். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு ஜீசஸ் மாறாமல் நிறைவேற்றுவி. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக எனக்காக பாடு. நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய. ஹalleluya. ஆமே. எனக்காக யாவையோ வேளைக்காய் காத்திருக்க, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேளைக்காயும் வேளை காத்திருக்க. ஹalleluya. கடைசியா நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடா. எனக்காக யாவையும் எனக்காக. ஆமே. நீர் செய்ய நினைத்தது. ஆமே. ஹalleluya. ஆமே. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்து